கும்பராசி. 18/5/2025 மீனத்துல இருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியில இருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறார். அப்ப ராகுவினால் ஜென்மத்துல என்ன பலன்? ராகுவினால் அவர் வீட்டுல இருக்காரு. அவர் வீட்டுல இருக்கும்போது சாரம் மட்டும் சதய சாரம் இருந்தா நல்லா இருக்கும். பூரட்டாதியும் சதயம் சாரத்துல வரும்போது அவங்களுக்கு நல்ல தசாபத்தி இருக்கும்போது நல்லதை கொடுப்பார். அவிட்ட நட்சத்திரம் வந்து மிக கவனமா இருக்கணும். ஏன்னா ஜென்மம் உங்க ஜென்ம ராசியிலே இருக்காரு. ராகு வந்து உங்க வீட்டிலே இருக்காரு. காற்று வீடு, வெளிநாட்டுக்கு போகலாம், தொந்தரவு இல்லை, பிரச்சனை இல்லை, இந்த ஊரே வேண்டாண்டா, நான் போயிருந்தா வேற ஊருக்கு அப்படின்னு நம்ம மக்கள் இருப்பாங்க பாதி பேர். அப்பெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். கண்டிப்பாக ஜென்மத்துல ராகு இருப்பதனால் ரொம்ப குடும்பத்துல குழப்படியை கொடுக்கும். ஒரு இடத்துல இருக்க முடியாது. திருப்பாம்பூர் செல்லும், அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போங்க, அர்த்தநாரீஸ்வரர் போங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா ராசிக்கு உங்களுக்கு ஜென்மத்துல இருக்காரு கேது, இங்க வந்து கண்டிப்பாக ராகு அவருக்கு 7ல இருக்காரு. அப்ப 7ல இருக்கும்போது கண்டிப்பா 7க்கு 7 கண்டிப்பா சமசப்தம ராசி. குடும்பத்தை வாழ்க்கையில சீரும் சிறப்பும் தடையை கொடுக்கக்கூடியது, அந்த வாழ்க்கையை குறைக்கக்கூடியது. அப்ப கண்டிப்பாக அர்த்தநாரீஸ்வரன் நல்லா கும்பிடணும். அர்த்தராசன் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தேவில் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம்பிரான் கல் போற்றது நாம் அடியோம். செய்வினை வந்து எம்மை தீண்டா பரத்திர நீலகண்டம், தீவினை வந்து எம்மை தீண்டா பரத்திர நீலகண்டம். இல்லக விளக்குது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது, பல்லக விளக்குது பலரும் காண்பது, நல்லக விளக்குது நமசிவாயவே என்று என்ற அப்பர் பெருமானுடைய பதிகத்தை ஒரு தரம் பாடுங்க, மானசீகமா பாடுங்க. இல்லக விளக்குது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குது ஜோதி, ஜோதியே சுடரே ஒளிவிடர் விளக்கே, மண்ணுகத்திலே வளர்க்க நம் பக்தர்கள் வஞ்சக போயாகல, மண்ணுகத்திலே வளர்க்க. எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்ல, நானேய தவம் செய்தேன் சிவாய பெற்றேன். ஒவ்வொரு சொல்லும் கண்ணத்துல அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சொல்லும் நாயே நாயே நாயின்னு 64 மணிவாச பெருமாள் சொல்றாரு. ஏங்க சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு? அப்படிப்பட்ட அருள் நிறைந்த இடம் நம் தமிழ். அப்ப கும்பத்துல ஜென்மத்துல இருக்குது ராகு, அதே கேதுவும் ரொம்ப கவனமாக குடும்ப வாழ்க்கையில மனோரஞ்சித பூ வாங்கி, மனோரஞ்சித பூ வாங்கி அம்பாளுக்கு வாங்கி லலிதா சகஸ்ரநாமம் படிங்க, லலிதா திரிசதி படிங்க, லலிதா திரிசதி படிங்க, வெற்றியை கொடுக்கும். லலிதா திரிசதி வெற்றியை கொடுக்கும், அதுல மாற்று கருத்து